மாமரம் அத்திப்பழம் கொடுக்காது, சப்பாத்தி கள்ளி செடியில் திராட்சை விளையாது. இது இயற்கை. பகுத்தறிவு உடையவர்களாக தேவதூதருக்கும் மேலாக படைக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்வில் கொடுக்கும் கனி எப்படிப்பட்டது? நம்முடைய கனி நம்மை யார் என்று வெளிப்படுத்தும். கனி மரமாகவும் இருக்கலாம், இல்லை நெரிஞ்சல் முள்ளாகவும் இருக்கலாம். முத்து உருவாகும் விதம் உங்களுக்கு தெரியுமா? கனி, முத்து இரண்டு குறித்தும் அதற்கும் நம் வாழ்விற்கும் உள்ள தொடர்பு குறித்தும் காண்போம் வாருங்கள். வேத வசனங்களை குறித்த விருப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை காண ஆயத்தப்படுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்பது சங்கீதக்காரனுடைய அனுபவம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் பலருடைய அனுபவமாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்து மக்களுக்கும் போதுமானதாக இருப்பதாக. இன்று நாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. மிருகங்களை பறவைகளை பழக்கி வைத்து தங்கள் வருமானத்திற்காக பயன்படுத்துகிற பலரை நீங்கள் பார்த்திருக்கலாம். கிளி ஜோஷியம் சொல்லுகிறவர்கள் தங்கள் கூட்டை திறந்தவுடன் அந்த கிளி வெளியே வந்து கீழே இருக்கும் அட்டைகளிலே ஒன்றை எடுத்து தனக்கு இறை கொடுப்பவர் கையிலே கொடுக்கும்படியாய் அதை பழக்கி வைத்திருக்கிறார். குரங்கை கொண்டு பிழைப்பு நடத்துகிற ஒரு மனிதன் தான் சொல்லுகிறபடி அது வித்தை செய்யும்படியாய் மனிதர்களுக்கு காட்டி அவர்கள் கொடுக்கும் வெகுமதிகளை பெற்று வாழ்க்கை நடத்துகிறான். இப்படிப்பட்ட சிறிய மிருகத்தையோ பறவையோ மட்டுமல்ல, யானை, புலி, சிங்கம் இவைகளையும் மனிதன் அவைகள் குட்டியாக இருக்கும் பொழுதே தான் சொல்லும் காரியங்களை செய்ய பழக்குகிறான். இதை நாம் சர்க்கஸ் விளையாட்டுகளிலே பார்த்திருக்கிறோம். இது இந்த காலத்தில் மட்டுமல்ல, பழங்காலத்திலேயே நடக்கும் காரியமாக இருந்திருக்கிறது. எனவே தான் யாக்கோபு இதை குறித்து இத்தனை தெளிவாய் எழுதியிருக்கிறார். இந்த மிருகங்களோடு மனிதனுடைய நாவை அவர் ஒப்பிடும் பொழுது நாவு ஒருவராலும் அடக்கப்பட முடியாதது என்ற உண்மையை மிக தெளிவாய் சொல்லுகிறார். இந்த உலகத்திலேயே அடக்க முடியாத மிருகமாகிய நாவு பற்கள் என்னும் கூண்டின் பின்னே இருக்கிறது என்று ஒருவர் கூறியிருக்கிறார். எந்த ஒரு மிருக காட்சி சாலையிலேயும் இந்த சின்ன மிருகம் பிடித்து வைக்கப்படவில்லை. எந்த சர்க்கஸ் கம்பெனியும் இதை பழக்கி பயன்படுத்தவில்லை. ஒரு மனிதனும் இதை பழக்கி வைக்க முடியாது. மீட்பின் அனுபவம் பெற்று மறுஜென்மம் அடைந்த நாவு மட்டுமே தேவனால் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்கப்பட முடியும். அவர் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், இங்கே ஒரு குழு பாடல் பாட வேண்டியது இருக்கிறது. நம்முடைய இருதயமும் நம்முடைய நாவும் ஒரே காரியத்தை இணைந்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தார் என்பதை இருதயத்திலே விசுவாசித்து அதை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று கூறியிருக்கிறார். பானையில் இருப்பதுதான் அகப்பையில் வரும் என்று நாம் கூறுவோம் இல்லையா? அதே போல நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அது கட்டாயம் ஒரு நாள் வெளியே வரும். நம்முடைய இருதயமாய் கிணற்றிலே இருப்பது வாய் என்னும் வாளி மூலமாய் வெளியே வரும். ஊமையான ஒரு மனிதனை இயேசு குணமாக்கும் பொழுதும் அவனுடைய நாவை தொட்டு அவர் அவனை குணமாக்கினார். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை தொட்டிருப்பார் என்றால் உங்கள் உதடுகளையும் அவர் தொட்டிருக்கிறார். கிறிஸ்துவை அறிந்த ஒருவருடைய வாயின் வார்த்தைகளுக்கும் கிறிஸ்துவை அறியாத ஒருவருடைய வாயின் வார்த்தைகளுக்கும் நிச்சயமாய் வித்தியாசம் இருக்க வேண்டும். சரி, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நீங்களும் நானும் வைத்திருக்கும் நாக்குகள் கடவுளை புகழ்ந்து பேசவோ அல்லது கடவுளை நிந்திக்கவோ வல்லமை உள்ளது. நாம் முன்பே பார்த்தது போல நாக்கு என்பது மனிதனை விலங்கு உலகத்திற்கு மேலே உயர்த்துகிறது. மனிதன் ஒரு வீண் பேச்சு பேசும் குரங்கு அல்லது ஒரு பறவை அல்ல.
மனிதன் மனிதனுடன் தொடர்பு கொள்ள முடியும். மேலும் அவனால் கடவுளுடனும் தொடர்பு கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேவதையைப் போல பாட முடியும். பின்னர் வார நாட்களிலே ஒரு பிசாசை போல பேச முடியும். நீங்கள் அப்படிப்பட்டவருக்கு என்ன பெயரும் கொடுக்கலாம். ஆனால் வேதம் கொடுக்கும் பெயர் மாய்மாலக்காரன் என்று சொல்கிறது. வங்கியிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். எனவே வங்கி வேலையை விட்டுவிட்டு ஊழியம் செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக வேதாம கல்லூரிக்கு செல்ல ஆயத்தப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே அந்த வங்கியின் மேலாளர் ஒருவர் வர்ணன் மகி என்ற இந்த வாலிபரை அழைத்து பேசி கொண்டிருந்தார். நீ கடவுளுடைய வேலையை செய்ய போவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் ஏன் ஒரு கிறிஸ்தவன் ஆகவில்லை என்பதையும் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று தனது அனுபவத்தை கூற ஆரம்பித்தார். அவர் ஒரு முறை ஆலயத்திற்கு சென்ற பொழுது மிக அழகாக பாடல் பாடிய ஒரு பெண்ணை குறித்து ஆலயத்தின் வெளியே இருந்தவர்கள் எப்படி தேவதை போல பாடுகிறார் என்று கூறினார்கள். ஆனால் அதே பெண் என்னுடைய வங்கியிலே என்னோடு வேலை செய்த பொழுது ஒரு நாள் அவள் கணக்கு ஒன்றோடு ஒன்று பொருந்தவில்லை. அதற்காக அவள் எரிச்சல் பட்டு பேசிய கெட்ட வார்த்தைகள் என்னை அதிர்ச்சி அடைய செய்தது. ஆலயத்திலே தேவதையைப் போல பாடும் ஒருவர் வாரத்து நாளிலே இவ்வளவு கீழ்த்தரமாய் பேச முடியுமா என்பது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எனவே நான் ஒரு கிறிஸ்தவனாக வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று கூறினார். பிரியமானவர்களே, மனிதன் தன்னுடைய வாயினாலே தேவனை புகழ்ந்து பாடவும் அதே வாயினாலே மனிதனை கெட்ட வார்த்தையினாலே சபிக்கவும் முடியும். இருதயத்தில் இருப்பதுதான் மனுஷனுடைய வாயிலே வரும் என்று இயேசு கிறிஸ்து கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அது எத்தனை உண்மை இல்லையா? உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறது? அது அசுத்தமானதாக இருந்தால் ஒரு நாள் ஒரு சூழ்நிலையிலே வாயின் வழியே அந்த அசுத்தம் வெளியே வரும். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மனிதன் 2 முகங்கள் உள்ள மனிதனாக, 2 இருதயம் உள்ள மனிதனாக, பிளவுபட்ட நாக்கை உடைய ஒரு மனிதனாக நல்லவைகளையும் பேச முடியும், தீமையான வார்த்தைகளையும் பேச முடியும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு நீரூற்று ஒரே நேரத்தில் தித்திப்பான தண்ணீரையும் உவர்ப்பான தண்ணீரையும் அல்லது கசப்பான தண்ணீரையும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு மரமும் தனது கனியைத்தான் கொடுக்க முடியும். அத்தி மரத்திலே ஒலிவ பழங்களை நாம் பறிக்க முடியாது. ஒலிவ மரத்திலே அத்தி பழங்களை பறிக்க முடியாது. ஒருவருடைய நாவு அவருடைய உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தும். ஏனென்றால் இருதயத்தில் உள்ளதை அறிக்கை செய்வது நாவுதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை கவனியுங்கள். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நாவே உண்மையான விசுவாசத்தை அறிக்கை செய்ய முடியும். அது தேவனுக்காக ஒரு சாட்சி சொல்ல முடியும். ஞானத்தை பேச முடியும். பாருங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களில் ஞானியும் விவேகமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சண்டையும் கசப்பும் நிச்சயமாக விசுவாசத்தின் பலன்கள் அல்ல. ஆனால் நாக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தூண்டிவிடும். முட்டாள் விசுவாசியின் நாவிற்கும் ஞானமுள்ள விசுவாசியின் நாவிற்கும் இடையே யாக்கோபு ஒரு வேறுபாட்டை காட்டுகிறார். உண்மையில் கபடற்ற நாக்கு ஒரு மனிதன் உண்மையாகவே கடவுளின் பிள்ளையா இல்லையா என்ற கேள்வியை மற்றவர்களின் மனதிலே எழுப்புகிறது. ஒரு உண்மையான விசுவாசி வாரத்திலே 6 நாட்கள் சபித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாடகர் குழுவிலே பாட முடியும் என்று நீங்கள் என்னை நம்ப வைக்க முடியாது. அவர் மோசமான நகைச்சுவைகளை சொல்லி பின்னர் இயேசுவின் அன்பை பற்றி ஞாயிறு பள்ளி வகுப்பிலே கற்பிக்க முடியாது. உங்களிடம் உள்ள அந்த நாக்கு 2இல் 1 செய்ய முடியும். ஆனால் அது 2ஐயும் செய்தால் அதுதான் சண்டையை தூண்டுகிறது. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
பொய் சொல்லும் நாக்கு என்பது அதன் உரையாடலின் மூலம் வார நாட்களிலே கர்த்தரை மறுதலிக்கும் ஒன்றாயிருக்கிறது. பாருங்கள், யாக்கோபு 3:15 இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. சண்டையும் பொறாமையும் கடவுளிடத்திலிருந்து தோன்றுவதில்லை என்பதை யாக்கோபு மிக தெளிவாய் கூறியிருக்கிறார். அவையெல்லாம் அவரிடத்திலிருந்து வருவதில்லை. அது உலகத்திற்குரியது, இச்சைக்கு உரியது. அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அறிவு தான் நிறைய கற்றுக்கொண்டதிலே பெருமை கொள்கிறது. ஞானம் அதற்கு மேல் எதுவும் தெரியாத அளவுக்கு அடக்கமானது என்று ஒருவர் கூறியிருக்கிறார். யாக்கோபு 3:16 பாருங்கள். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. கவனித்தீர்களா? கட்டுப்பாடற்ற நாக்கு பொறாமையையும் சச்சரவையும் உருவாக்குகிறது. இது குழப்பத்திற்கும் எல்லா தீய செயல்களுக்கும் வழிவகுக்கிறது. கடவுள் குழப்பத்தின் ஆசிரியர் அல்ல என்பதை வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறது. இன்று உலகத்தில் நாம் காணும் குழப்பம் பிசாசு அந்த சிறிய விஷயத்தை பயன்படுத்தி, அதாவது நாக்கை பயன்படுத்தி ஏற்படுத்திய குழப்பமாகும். இந்த சிறிய நாக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது இல்லையா? இந்த வசனம் அடுத்த அத்தியாயத்திலே யாக்கோபு என்ன சொல்ல போகிறார் என்பதோடு மிக நெருக்கமாய் பிணைந்துள்ளது. அங்கு அவர் உலக பிரகாரம் என்றால் உண்மையில் என்ன என்பதை விளக்கமாக சொல்ல போகிறார். சரி, யாக்கோபு 3:17 பாருங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. கவனித்தீர்களா? பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், அதாவது அது கலப்படம் செய்யப்படாததும் தரத்தில் குறைவானதும் அல்ல. அந்த ஞானம் கடவுளிடத்திலிருந்து வரும் ஞானம். மேலும் யாக்கோபு அதை தெளிவாக அடையாளம் காட்டுகிறார். பாருங்கள், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. தவறான போதனை எப்பொழுதும் சண்டை, பொறாமை மற்றும் பிரச்சனையை உருவாக்குகிறது. இந்த உண்மையை டாக்டர் சாமுவேல் ஸ்வேமர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கூறும் உண்மை என்னவென்றால், உலகத்தின் துன்மார்க்கத்தை வெறும் மனிதனாக நீங்கள் விளக்க முடியாது. அது மனிதனும் மற்றொரு காரியம் சேர்ந்து செயல்படுகிறது என்று கூறியிருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்தவமல்லாத மதங்கள் வெற்றி பெறுகின்றன. அவை இயற்கைக்கு அப்பாற்பட்டவை, ஆனால் கீழிருந்து வந்தவை என்று சொல்லியிருக்கிறார். பிளவுகளையும் சண்டைகளையும் ஏற்படுத்தும் அது எந்த சபையில் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. அது கர்த்தருடையது அல்ல. நீங்கள் அதை உறுதியாக நம்பலாம். நீங்கள் வேத வசனங்களை பற்றிய உங்கள் அடிப்படை வாதத்தை பற்றி பெருமை பேசலாம். ஆனால் நீங்கள் சண்டையை ஏற்படுத்தினால் நீங்கள் தவறானவர்களாகவே காட்சி அளிக்கிறீர்கள். யாக்கோபு 3:18 பாருங்கள். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. கவனித்தீர்களா? இவை விசுவாசத்தின் பலன்கள். சமாதானம் ஏற்படுவதற்கு முன்பு நீதி இருக்க வேண்டும். இந்த கருத்து ஐக்கிய நாடுகள் சபையை சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது வாஷிங்டன் டிசி, மாஸ்கோ, பீக்கிங் மற்றும் உலகின் மற்ற தலைநகரங்கள் அனைத்தையும் சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீதி இல்லாமல் உங்களுக்கு அமைதி இருக்க முடியாது. ஒரு நாள் வருகிறது, சங்கீதக்காரன் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 85:10, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இன்று அவர்கள் ஒருவரை ஒருவர் அறியவே இல்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் காணவும் மாட்டார்கள். யாக்கோபு எழுதிய நிருபத்தின் முதல் பெரிய பிரிவை அத்தியாயம் 3 நிறைவடைய செய்கிறது. அதில் யாக்கோபு உண்மையான விசுவாசத்தின் அடையாளங்களை கூறியிருக்கிறார். விசுவாசத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தவறானதை நம்பலாம், அல்லது நீங்கள் உங்கள் தலையை ஆட்டி அதை விசுவாசம் என்று அழைக்கலாம். ஆனால் இரட்சிப்பின் விசுவாசம் என்பது நல்ல செயல்களை உருவாக்குகிறது. இந்த 3 அத்தியாயங்களிலேயும் நம்முடைய விசுவாசம் உண்மையானது என்பதை நிரூபிக்க
கடவுள் எப்படி சோதிக்கிறார் என்ற பல்வேறு வழிகளை யாக்கோபு கூறியிருக்கிறார். டாக்டர் ரிச்சர்ட் என்ற ஒரு சிறந்த வேத பாட ஆசிரியர், இவர் நீண்ட நாட்களாக சிறுநீரக பிரச்சனையினாலே பாடுபட்டவர். அவர் கூறிய ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாடுகள் என்றால் என்ன என்பதை அறிந்து அவர் கூறியிருக்கிறார். கவனியுங்கள். எரிச்சலை ஏற்படுத்தும் ஒவ்வொரு மூலமும் அல்லது அடிப்படையும் நீக்கப்பட்டால் பூமியில் வாழ்க்கைக்கு அதிக மதிப்பு இருக்காது. ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் நம்மை எரிச்சலூட்டும் விஷயங்களுக்கு எதிராக கலகம் செய்கிறோம். மேலும் நல்ல லாபமாக இருக்க வேண்டியதை பெரும் இழப்பாக கருதுகிறோம். கடலிலே நாம் பார்க்கும் சிப்பி புத்திசாலி என்று நமக்கு சொல்லப்படுகிறது. மணல் போன்ற எரிச்சலூட்டும் பொருள் அந்த சிப்பிக்குள் வரும் பொழுது அது தன்னிடத்தில் இருப்பதில் மிகவும் விலை மதிப்பற்ற பகுதியால் அதை மூடி அதை ஒரு முத்தாக்குகிறது. அது ஏற்படுத்திய எரிச்சல் முத்து போன்ற அமைப்புடன் அதை சுற்றி சூழ்ந்து நிறுத்தப்படுகிறது. எனவே ஒரு உண்மையான முத்து என்பது எரிச்சலின் மீது ஒரு வெற்றி. இன்று நம் வாழ்க்கையிலே நுழையும் ஒவ்வொரு எரிச்சலும் முத்து போல நம்மை மாற்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பிசாசு நம்ம மீது எவ்வளவு எரிச்சல்களை வீசுகிறானோ அந்த அளவு முத்துக்கள் நமக்கு உண்டாகலாம். நாம் அவற்றை வரவேற்று அவற்றை முழுமையாக அன்பால் மூட வேண்டும். அவ்வளவுதான். அப்பொழுது முழுமையான முத்து நம் வாழ்க்கையிலே உண்டாகும். நான் விரும்பினால் எத்தனை அதிகமான முத்துக்கள் என்னிலே உண்டாகும் இல்லையா? சரி, நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை ஒரு முறை கூட நம் மனதிலே கொண்டு வருவோம். முதலாவதாக சோதனைகள் மூலம், அதாவது பரீட்சைகள் மூலம் தேவன் நம் விசுவாசத்தை சோதிக்கிறார். இரண்டாவதாக தேவன் தீமையினாலே அல்ல, பாவத்தினாலே அல்ல, தேவன் நம்மை அப்படி சோதிப்பதில்லை. மூன்றாவதாக நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். நான்காவதாக மற்றவர்களை குறித்து நம்முடைய மனப்பக்குவத்தை கொண்டு மற்றவரிடத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். ஐந்தாவதாக நம்முடைய நற்செயல்களை கொண்டு தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். ஆறாவதாக நம்முடைய நாவு எப்படி செயல்படுகிறது என்பதை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். அப்படி என்றால் யாக்கோபு சொல்வது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற உண்மையான விசுவாசம் மறைந்திருக்க முடியாது. எல்லா காரியங்களிலேயும் அது வெளிப்படும் என்பதுதான். இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் விசுவாசம் நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, மற்றொருவர் குறித்த நம்முடைய மனோபாங்கிலே, நம்முடைய செயல்களிலே எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது? நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், நாம் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நபர் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? அதை குறித்து யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய சத்திய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் பார்த்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நாவை நாங்கள் காத்துக்கொள்ள, எங்களுடைய ஐக்கியத்திலே நாங்கள் உண்மையான அன்புள்ளவர்களாய் வாழ நீரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றும் உம்மை விசுவாசிக்கிற விசுவாசம் எங்களுடைய வார்த்தையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். அதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது உம்மை அறிந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நாம் கற்றுக்கொண்ட வேத வசனங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருந்துக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த சத்தியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Q&A. எங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு? எங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு? ஆப்ஷன் ஏ, வைராக்கியமும் விரோதமும் உள்ள இடத்தில். ஆப்ஷன் பி, கலகக்காரர்கள் இருக்கும் இடத்தில். ஆப்ஷன் சி, இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
யாக்கோபு மிக அருமையாக அன்றாட வாழ்விலே நாம் பிரதிபலிக்க வேண்டிய காரியங்களை எழுதி வைத்துள்ளார். இன்றைய முத்தை பெற்றுக்கொண்ட நாம் நல் முத்துக்களாக மாற தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்டு அநேகரை ஆறுதல் படுத்துகிறதாக, தேவனுக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக. 1 நாளாகமம் 22:16 பின்பாகம்.